குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளி எஸ்.ஏ. பாஷா உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். கடந்த 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி கோவையின் பல்வேறு இடங்களில் நடந்த பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 58 பேர் உயிரிழந்தனர். 250க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக அல்-உம்மா இயக்க தலைவர் பாஷா அன்சாரி, கேரள மக்கள் ஜனநாயக சக்தி தலைவர் மதானி உட்பட 167 பேர் கைது செய்யப்பட்டு கோவை தனிக்கோர்ட்டில் நடந்த விசாரணையில் கடந்த 2007ஆம் ஆண்டில் பாஷா, அன்சாரி உள்பட பலருக்கும் ஆயுள் தண்டனையும், மற்றவர்களுக்கு தலா 10 ஆண்டு சிறை தண்டனையும், 7 ஆண்டுகள் என்று சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. பாஷா, அன்சாரி உள்பட 14 பேர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக உடல்நல பாதிப்பில் இருந்த பாஷா தனியார் சிகிச்சை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தார். இதில் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பாஷாவின் மரணத்தால் கோவையில் பரபரப்பு நிலவி வருகிறது.